Hello everyone, welcome back to our channel. So after a month I'm vlogging today. Yes, நான் vlog எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. So yes, backgroundலாம் புதுசா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா we shifted to Kalakottam. Shifting அதெல்லாம் பிஸியா இருந்தனால என்னால almost 1.5 months actually. Yeah, 50 daysக்கு மேல நான் vlogs எதுவும் அப்லோட் பண்ணல. vlogs எடுக்கவும் இல்ல. And இதுமே நீங்க ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் தான் அதிகமா பாப்பீங்க. இன்னைக்கு இங்க first day after அந்த பால் காய்ச்சி அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் மறுபடியும் வந்திருக்கோம். இப்போ மோர் இம்பார்ட்டன்ட் நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற பிளேஸ் கிச்சன். ஸோ கிச்சன் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி குக் பண்ணணும். கொஞ்சம் ரெடிமேட் வாங்கிட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் இங்கே குக் பண்ணணும். ஸோ இங்கே ஆப்போசிட்டில் பார்த்து தெரியும் மம்மியோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ அங்கேருந்து டைரெக்டாக வியூ பார்த்திங்கன்னா கிச்சன் தான். ஆமாம், லாஸ்ட் வீக் வந்தப்போ சில விஷயங்கள்லாம் வாங்கியிருந்தோம், திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு போயாச்சு. ஸோ இந்த வீக் தான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது நம்ம வீட்டில் உள்ளது தான். அண்ட் இதில் லாஸ்ட் டைம் வந்தப்போ தேவைன்னு சொல்லி வாங்கின வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி எக்ஸ் இது இல்லாமல் முடியாது. அண்ட் இந்த மில்க் பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அமுலோடது. ஓப்பன் பண்ணுற வரைக்கும் கெட்டு போகாது. இஃப் யூ குட் சி இயர் ரெஃப்ரிஜிரேட்டர் தேவையில்லை அன்டில் நம்ம ஓப்பன் பண்ணுற வரைக்கும். ஸோ அதனால் இதுதான் லாஸ்ட் வீக் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது. பட் இந்த வீக் மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டெலிவர் ஆயிரும், நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. அண்ட் யா பேசிக்காக உள்ள லைக் இன்னும் காஃபி மக்ஸ் தேவை அது இருந்தது, காஃபி பவுடர் அண்ட் உப்பு அதெல்லாம் வச்சுருக்கேன். பட் இதுமே தான் இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ ஃப்யூச்சரில் லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன் யூ கோனா see. அண்ட் ஃப்யூச்சரில் இந்த வீட்டில் தான் நம்ம ரொம்ப vlogs பார்க்க போகிறோம். அண்ட் அந்த டைம் கிளாக் தப்புங்க, அது தப்பாக கட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வரமுச்சில் கொஞ்சம் திங்ஸ் வீட்டுக்கு தேவையான ஷாப் பண்ணிட்டு வந்தோம். பட் அதில் ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ட்ரைபாட் எடுத்து வச்சு ஞாபகம், பட் எங்கன்னு தெரியல, இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போமா? தெரியல. அச்சும் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள மற்றதெல்லாம் இருக்குது பில்லோடு சேர்த்து. இதெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஐட்டமும் உள்ளதாக இருக்குது, லன்ச்சும். ஸோ அதனால் அதை எடுக்கணும். ஸ்வீட், ப்ரெட் எமர்ஜென்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் இருக்குது. இதெல்லாம் சோஃபாவில் எடுத்து வைக்க வேண்டாம். இங்கே வச்சிடுறேன். இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ட்ரைபாட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், பட் கிடைக்க மாட்டேங்குது ட்ரைபாட். ஒரு கிட்கேட். லன்ச் இன்னைக்கு இதுதான். அண்ட் ஃபிஷ். ஸோ பேக். அதுக்கப்புறம் தேங்க்யூ அத்தா, இதுக்கு தான் நீங்கள் வேணுங்கிறது. ஸோ சப்பாத்தி எல்லாம் இருக்குது. ஸோ சப்பாத்தி போட்டுடலாமா? புது வீடுங்கிறதுனால லைட்டிங் செட்டிங்லாம் ஒன்றும் வர மாட்டேங்குது. சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா பசி லேட் ஆகிடுச்சு இங்கே வர்றதுக்கு. நாங்கள் அதான் 1 or 2 days இங்கே இருந்துட்டேன்னா ஐ வில் பிகம் எக்ஸ்பர்ட். இப்போது என்ன எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அண்ட் ரீசன் ஃபார் ஷிஃப்டிங் இயர் ஆஸ் யூ ஆல் நோ 5 days ஆஃபீஸ் போகணும். ஸோ 5 days ஆப்வியஸ்லி ட்ராவலிங் வுட் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் பெஸ்ட்டாக தோணுது. சீக்கிரமாக மலையாளம் மட்டும் கற்றுக்கணும். இது குழந்தை அழுகிற மாதிரி இருக்குல்ல? இல்லை பாப்பா தான் நல்லது. ஃப்ரிட்ஜ் இன்னைக்கு டெலிவரி உண்டு இல்லை? நாங்கள் ரீச் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஆளுக்கு ஒரு 3 சப்பாத்தி பண்ணிட்டு சாப்பிடணும். சரி, முதல் vlogலே ஆஃப்டர் அ லாங் கேப் எடுக்கிறேன். சாப்பாடை பற்றி தான் பேசுகிறேன். ஷேம் ஆன் யூ நிதி.
லைட்டிங் பரவாயில்ல, பட் எந்த லைட்னால ஃபேஸில் ஒரு மாதிரி ரேஸ் வருது அண்ட் ஃபேஸ்மே ரொம்ப டயர்டாக இருக்குது. சொன்ன மாதிரி ஒரு லாஸ்ட் 1 month எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த கேப்பில் அந்த 1 month கேப்பில் ஒரு 10 days வந்து வாரணாசியும் இருந்தது. ஸோ அது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாங் வீடியோஸை நான் எதுவுமே அப்லோட் பண்ணலை வாரணாசி ட்ரிப்பில். பிகாஸ் அப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஷெட்யூல்டு, அன்பிளான்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் போனதுனால எங்களால் முடியல. இங்கே வந்து சப்பாத்தி பிளேட்டை காணும். ஸோ நியூ பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஒரு ஹால் வீடியோஸ் மாதிரி எடுத்திருப்பேன். அந்த ஹால் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எனக்கு கிஃப்டாக வந்தது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடைக்கல. பட் இயர் இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷன். நல்லா இருக்காமா? ஓகே. என்னமோ நானா சப்பாத்தி போட்ட மாதிரி கேட்குறேன். ரெடிமேடு தான், இருந்தாலும் நம்மளுடைய எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதனால். ஸோ வாரணாசி ஷார்ட்ஸ் வீடியோஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்ட் இஃப் இட் இஸ் பாசிபிள் இந்த வீடியோ நான் வெரி சூன் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அகெயின் 2 days கழிச்சு நம்ம மறுபடியும் நம்ம அந்த வீட்டுக்கு போயிடுவோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி vlogs எடுத்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். எஸ், டெய்லி vlogs வந்து கொஞ்சம் கால் வருது அவங்களுக்கு தானே, நம்ம ஏன் டென்ஷன் ஆக போகிறோம். அண்ட் லாங் வீடியோஸ்லையும் எதுவும் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா டூ லெட் மீ நோ. பார்த்தீங்களா மலையாளத்தில் பேசுகிறாங்க. நானும் கற்றுக்கிறேன். என்னம்மா சொல்கிறாங்க? ஓகே, அதுக்கிடையில் நம்ம சாப்பிட்ருவோம். லைட்டிங் சரியில்லை, இந்த vlog எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு தெரியல. பட் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஃப்யூச்சரில் ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப் அண்ட் ஃப்யூச்சர் வீடியோஸ் நல்லா இருக்கும். ஏன்னா நான் இன்னைக்கு இந்த vlog எடுத்தே ஆகணும் அப்படின்னு vlog ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ இந்த முடிச்சுட்டு நான் லன்ச் டேபிள் போனதுக்கப்புறமா vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சப்பாத்தி ரெடி. ஸோ நாங்கள் லூலூவில் வாங்கின சப்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கடலை சன்னா மசாலா. எஸ், கடலை மசாலாங்கிறேன். போதும், வைக்கிறாமா? போதும். இவன் தான் இன்னைக்கு மழை பெய்யுதுங்க. வெளிச்சம் இந்த வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னும் இந்த கர்டன்லாம் எடுத்துட்டோன்னா, கர்டன் இல்லை, இந்த ஸ்க்ரீன் எடுத்துட்டோன்னா இன்னும் வெளிச்சம் இருக்கும். பட் சொன்ன மாதிரி இட் வில் டேக் அனதர் 1 week completely to know. தமிழ் another 1 week to know completely இந்த வீட்டில் எங்கள் லைட்டிங்லாம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. கலர் ரொம்ப போடாததுனால சிம்பிள். அது போதும். ஹாய், ஐம் பேக். ஸோ லன்ச் முடிச்சாச்சு. ஸோ லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த கலக்கோட்டம் ஏன் ஷிஃப்ட் ஆனேன்னா, ஆப்வியஸ்லி நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ட்ரிவெண்ட்ரமில். ஸோ எனக்கு இதுதான் நியரஸ்ட் place to reach office. So நம்ம நாகர்கோவிலேருந்து ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் நாட் தேட் ஈஸி. அண்ட் ஒன்ஸ் இன் அ வைல் ட்ராவல் பண்ணுறது ஓகே. பட் வீக்லி 5 days ட்ராவல் பண்ணணுன்னா சம்திங் விச் இஸ் ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால சரி பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா இதுதான். அண்ட் இந்த வீடு வந்து நாங்கள் ரொம்பலாம் தேடிலாம் அலையலை, நம்மளுக்கு ஈஸியாக அமைஞ்சிருச்சு வித் காட்ஸ் விஷ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு
8-9 நாள் ஆகுது. எஸ் 9th டே ஐ கெஸ். ஃபர்ஸ்ட் வீக் வந்து அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் கார்லண்ட்ஸ்லாம் இருக்குது. அது தோரன் மாதிரி என்ட்ரன்ஸில் போட்டிருந்தோம். ஸோ அதுதான் இருக்குது. திங்ஸ் எல்லாமே நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ எப்படி வச்சுட்டு போனோமோ அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த வீட்டையும் ப்ராப்பராக பார்த்துக்கணும். அண்ட் ஓவர் த வீக்கெண்ட்ஸ் அதான் இங்கேயும் அங்கேயுமா இருக்கும். முன்னாடி ட்ராவல் பண்ணிட்டு இருந்ததை விட இப்போ ட்ராவல் டைம் ரொம்ப கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கும் இல்லையா? ஆஃபீஸ் ஹவர்ஸ், ஃபேமிலி டைம், அதுக்கப்புறமா ஹெல்த், இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் இந்த டெசிஷன் எடுத்தோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ ஃபீல் நல்ல ஒரு டெசிஷன். அண்ட் அதுக்கு நாகர்கோவில் போக மாட்டோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஹார்ட்லி 2 days இங்கே இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா 2 நாள் அங்கே போகிற மாதிரி, திருப்பி இங்கே 2 நாள் வர்ற மாதிரி, அப்படி இப்படிமா வி ஹேவ் பிளான். இந்த வீடியோலேயே முடிஞ்சால் ஹவுஸ் வார்மிங் அந்த பால் காய்ச்சினப்போ எடுத்த வீடியோ சின்ன ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலி அது வெர்டிக்கல் வீடியோ. நான் அதை இது கூடவே இன்க்ளூட் பண்ணுறேன். வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போவுமே இதை மாதிரி ஷெல்ஃப்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வுடன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் அப்ஸ்டேர்ஸ்லேயே ஒரு பெட்ரூமில் இருக்குது. ஸோ சென்டரில் இதே மாதிரி ஒரு மிரர். ஸோ நம்ம ஈஸியாக ரெடி ஆகலாம். இன்னும் எதுவும் ஷிஃப்ட் பண்ணலை, எல்லாம் இப்படியே தான் இருக்குது. எல்லா ஷெல்ஃப்மே எம்டியாக தான் இருக்குது. அண்ட் கீழேயும் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம ஹவுஸ் வார்மிங்கோட கொண்டு வந்த இது நம்ம நெய்பர் கொடுத்த கிஃப்ட். ஸோ இது சூன் ஏதாட்டு ஒரு வாலில் ஹேங் பண்ணணும். அண்ட் இந்த 2 ஃபோட்டோஸ் நம்ம கேரி பண்ணினது. அண்ட் அதுக்கப்புறம் இதை இங்கே ஒரு ஷெல்ஃப் மாதிரி ரெடி பண்ணணும். ஃபார் டைமிங் கீழே தான் வச்சுருக்கோம். திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுற ஒர்க் இருக்குது. அதை ப்ளாகில் இன்க்ளூட் பண்ணுறது அது பெரிய ப்ளாக் ஆயிரும். ஸோ நான் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். பாய். டடா. ஸோ கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் இந்த டடா எக்ஸ்ப்ரெஷன் தேவையில்லாதது. பட் ஓகே. ஸோ இந்த ஒர்க் முடிக்கிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெலிவரி கால் வந்தாச்சு. ஸோ எந்த டெலிவரினா ஃப்ரிட்ஜ். ஸோ இங்கே வந்து 2 daysக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தோம். கால் பண்ணால் அங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் வந்த அன்றைக்கி நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக நம்மளுடைய நெய்பர்ஸ் போட்ட கோலம். அண்ட் ஆல்மோஸ்ட் 1 week ஆச்சு. பட் இதை எடுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் மனசு வரல. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு தான் எடுப்போம்னு நினைக்கிறேன். எவ்வளோ லவ்வில் எங்கேயும் ஒரு டாகி இருந்து கத்திக்கிட்டே இருக்கு. இங்கேயும் ஒரு பூனைக்குட்டி இருக்கு. ஃப்ரிட்ஜ் வந்தாச்சு. ஸோ இது 6 hours அப்புறம்தான் 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் இப்போ டெலிவரி மட்டும் நடந்திருக்கு. எல்லாம் மச் நீடட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்துருச்சு. வீடுன்னு சொல்ல முடியல, இது தேவை அப்படிங்கிற மாதிரி ஆயாச்சு இப்போ உள்ள சுச்சுவேஷனில். அண்ட் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கணும். நல்லா இருக்குது. நாங்கள் மற்ற வீட்டில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வேர்ல்ஃபூல் இருக்குது. ஸோ அதனால் அதுவே எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் ஃபார் அ சேஞ்ச்க்கு நம்ம சாம்சங் ட்ரை பண்ணோம். அண்ட் இதுலேயுமே வேறு வேறு ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் வி ஃபெல்ட் திஸ் இஸ் குட். நம்மளும் தெரிகிறோம் பார்த்தீங்களா? அதில் பார்க்க நம்ம தெரிகிறோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறத விட இது கெப்பாசிட்டி கம்மி தான். பட் இருந்தாலும் செகண்டரி பர்பஸ்க்கு இது மோர் தென் எனஃப். எக் ட்ரை இருக்குது டோரில். இது டால் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி வெஜிடபிள்ஸ்க்கு இருக்குது. ஃப்ரெஷ் மில்க்லாம் வைக்கலாம். அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்லைட் இப்படி ஃபார் அ டைமிங் ஸ்டிக்கர் இருக்கிறதுனால ஸ்லைட் பண்ண முடியல. ஸோ இல்லாட்டா ஸ்லைட் பண்ணி எடுத்துக்கலாம். நைட்டு தான் இதை இனாகுரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நைட்டு வரைக்கும் இந்த விளாக் போகுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆல்ரெடி நான் இதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்களா? ஆல்ரெடி இந்த விளாகில் நான் ரொம்ப பேசியாச்சு. ஸோ அதனால் இந்த விளாகை நான் எங்கே எண்ட் பண்ணுறேன். அண்ட் ஈவினிங்கில் வேறு ஒரு விளாக் ஸ்டார்ட் பண்ண முடியல. வில் ஷேர் மோர் அபவுட் இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது, அதில் திங்ஸ் என்னெல்லாம் ஃபஸ்ட் லோட் பண்ண போகிறோங்கிறதுலாம் அந்த விளாகில் பார்ப்பீங்க. நான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.